எல்லாருமே சமைக்கும் போது இந்த தப்பை தெரியாமல் பண்ணிடுவோம். நம்ம குக்கரில் சமைக்கும் போது அடி பிடிச்சிரும். பிடிச்ச அடி சீக்கிரத்தில் போகாது. அதுவும் சில்வர் குக்கர்னால் ரொம்பவே அடி பிடிச்சி இந்த மாதிரி கறி பிடிச்ச மாதிரி ஆயிரும். இதை போகிறதுக்காண்டி தான் உங்கள்கிட்ட டிப்ஸும் ஷேர் பண்ண போகிறேன். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கிறேன். வெங்காயம் உரித்த தோலை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட ஒரு 2-3 சொட்டு விம் லிக்விடும் நம்ம விட்டுட்டு கல் உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். இதை நல்லா அடுப்பில் வச்சு கொதிக்க விடலாம். நுர பொங்கி கொதித்து வந்ததும் ஒரு 10 நிமிஷத்துக்கு கொஞ்சம் ரெஸ்ட்லேயே வச்சுட்டு அந்த மிதமான சூடு வந்ததுமே தண்ணியெல்லாம் நம்ம கொட்டிட்டு நல்ல ஒரு சில்வர் ஸ்க்ரப்பரை வச்சு லைட்டாக நம்ம தேய்ச்சி விட்டாலே போதும். நம்ம கொதிக்க வைக்கும் போதே அடி பிடிச்சிருந்த அந்த கறிலாம் கொஞ்சம் அந்த தண்ணியிலையே கலந்து வந்துடும். இப்போ நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். குக்கர் நல்லா புதுசு போல் இருக்கும். கஷ்டப்படாமல் அடி பிடிச்ச குக்கரை இந்த மாதிரி நீங்களும் க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ குக்கரை பாருங்கள், எந்த கறியுமே இல்லாமல் நீட்டாகிடுச்சு.